தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுகளுக்கு அருகில் அனர்த்தத்துக்குள்ளான படகில் இருந்த சுமார் 50 இலங்கையர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அந்த நாட்டு அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை புகலிட கோரிக்கையாளர்கள் சிலருடன் பயணித்த மற்றொரு படகு கொக்கஸ் தீவுகளுக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் மூழ்கியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக ஆஸ்திரேலிய கரையோர பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிடுகின்றது. கடலில் அனர்த்தத்துக்குள்ளாகியுள்ள குறித்த படகை கண்டுபிடிப்பதற்கு 2 விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவிக்கின்றது. கொக்கஸ் தீவுகளிலிருந்து 260 கடல் மைல் தொலைவில் குறித்த படகு மூழ்கியிருக்கலாம் என கருதப்படுகிறது. படகொன்று கொக்கஸ் தீவுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக கடந்த வாரம் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை லால்வன் என்ற படகில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று கொண்டிருந்த இலங்கையர்கள் சிலர் இந்தோனேஷியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே இந்து சமுத்திரத்தில் நெருக்கடிக்குள்ளாகியிருந்த நிலையில் அவர்களை பாதுகாத்த கப்பலில் கடமையாற்றிய பொறியியலாளர் ஒருவரை எமக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. AH உபாலி ஆனந்த என்ற இவர் MVL ஷீவெக் என்ற கப்பலில் கடமையாற்றியிருந்தார். துபாயிலிருந்து ஆஸ்திரேலியா செல்கின்ற போது நமக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து தகவல் ஒன்று கிடைத்தது. இலங்கையின் படகொன்று இந்தோனேஷியாவிற்கு 250 கிலோமீட்டர் தொலைவில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக அந்த தகவல் கிடைத்தது. அவர்கள் மேலும் 2 அல்லது 3 நாட்கள் இருந்திருந்தால் உயிரிழந்திருப்பார்கள். அவர்களில் 5 பெண்கள் இருந்தனர். 2 பெண்கள் கர்ப்பிணிகளாக இருந்தனர். அவர்களால் கப்பலுக்கு ஏறவும் முடியவில்லை. பின்னர் உயிர்காப்பு வலையொன்றை பயன்படுத்தியே அவர்களை காப்பாற்றினோம். ඉතින් ඒගොල්ලන්ට නැවත නගින්නත් බෑ. නගින්න බැරි හින්දා අපි කාර්ගෝ නෙට් එකක් දාලා තමයි අර ගත්තේ. ඉතින් බැස්සුවෙත් එහෙමයි, ගත්තෙත් එහෙමයි. 3 வயது பிள்ளையொன்றும் 7 வயதுடைய இருவரும் இருந்தனர். கடல் அலையின் வேகம் அதிகரிக்கின்ற வேளையில் படகு திசை மாறி பயணிக்கும். அந்த படகு இன்னும் 2-3 நாட்கள் இருந்திருப்பின் மூழ்கி இருக்கும். ගැඩිලා මාසයක් ඩිලේ අදින්න බැරි දුවන්න යන්න බැරුව තියලා තියෙන්නේ. පාවි. මොකද මේ බෝට්ටුව තව දවස් දෙකක් තුනක් මේ ගිලිනවා. මොකද මේකේ බෝට්ටුවේ මූද රෆ් වින්දා බෝට්ටුවේ පැත්තක් කැඩිලා. ஏன் இவ்வாறு வந்தீர்கள் என நான் கேட்டேன். வாழ்க்கை செலவு அதிகம் என்பதால் வாழ முடியாது என்று அவர்கள் கூறினர். அவ்வாறான விடயங்களையே அவர்கள் கூறினர். 85ஆம் ஆண்டிலிருந்து நானும் ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்றேன். ஆஸ்திரேலியாவில் தொழில் புரிவது லேசான விடயமல்ல. காப்பாற்றப்பட்டவர்கள் தம்மை ஆஸ்திரேலியாவிற்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினர். பின்னர் வேண்டாம், இந்தோனேஷியாவிடம் ஒப்படைக்குமாறு கூறினர். அதன் பின்னர் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்தோனேஷியாவின் மீட்பு படையணிக்கு அறிவித்து படகொன்றை வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைத்தோம். රිස්කියු ඉන්දෝනේසියා ගාමන්ටට කතා කරලා ඉවරලා ඒ රිස්කියු බෝට් එකක් ආවා. ඒ රිස්කියු බෝට් එකට බාර දුන්නා අපි. Thank you, bye bye. Bye bye.